கிராஸ் கட்டிங் வந்து ஃப்ரெண்டு சரியாக வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப அதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை. உங்களுக்கு அந்த சென்டர் மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வைக்க தெரியல, அவ்வளோதான். அந்த மிட் பாயிண்ட் மட்டும், அதாவது சென்டர் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை சுற்றி வர்ற கப் ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக தான் வரும். இப்போ வந்து நீங்கள் உதாரணமாக ஒரு 36 இன்ச்சு பாடி சுற்றளவு வருது அப்படின்னா நீங்கள் அதோட 4 இன்ச்சு சேர்த்து 40 இன்ச்சு, அதாவது 10 + 1.5 வச்சு வைப்பீங்க. அப்போ இதெல்லாம் பேக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ண வரும்போது கிராஸாக போட்டுட்டு ஷோல்டரில் இருந்து கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் இருந்து டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சு 9.5 இன்ச்சு எங்கே வருதோ அதை முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அந்த 9.5 இன்ச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து கப் ஷேப்போடைய சென்டர் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு ஆர்ம் ஹோல் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே உங்களுக்கு வந்துடும். சைடு கிராஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ரொம்ப இறக்காதீங்க. கப்பு வந்து ஷேப்பு வந்து ரொம்ப கீழே இறக்க வேண்டாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஒரு 7 இன்ச்சு வருது அப்படின்னா 3 + 1 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சு அதில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக 2.25 வச்சு அதில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. டாட்டுக்கு வந்து ஒரு 1.25 தள்ளி வச்சு உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும். நீங்கள் வைக்கிற ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் வந்து 9.5 இன்ச்சு. அதை ரவுண்ட் பண்ணி நீங்கள் மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டுமே போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வரும். ஹைட்டாக இருந்தாலும் ஷார்ட்டாக இருந்தாலும் ஒரு 9 இன்ச்சு மிட் பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும். அடுத்ததெல்லாம் மாற்றணுமா இல்லை அதுவே சரியாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு அதுலேயே புரிஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கப் ஷேப்போட சென்டர் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் பெரிய ப்ராப்ளம் இல்லை. கப்பு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 4 டாட் போடுங்க. நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா 3 டாட் போடுங்க. ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தை அதிகப்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி அதை சுற்றி அந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி வர்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு கப் ஷேப்போட ஃபிட்டிங். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் கட்டிங் போடுங்க. இல்லை ரஃப்பாக கிளாத்தில் ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு ஒரு கட்டிங் போடும்போது அதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு லுக்கு அந்த அவுட்லைன்லேயே உங்களுக்கு தெரியணும். எங்கேயும் இழுத்துட்டு போகக்கூடாது. அது எந்த ஒரு கட்டிங் போட்டால் ஒரு பேக்கே நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு அது ஒரு அழகாக தெரியும். நெக்கு ஒரு பக்கம், சைடு ஸ்லாண்டிங்காக, கீழே ஒரு கிராஸு, அதில் போடுற நாச்சஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நீங்கள் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா பிசுறு இல்லாமல் வெட்டி அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் அழகாக ஒரு டிராயிங் மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அதில் வந்து இது சரி வராது அப்படின்னுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. பார்த்துட்டு நம்ம உடம்புக்கு ஒரு ப்ளவுஸோட ஷேப்புக்கு இது கரெக்டாக ஃபிட்டிங் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே அதை சரி பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் உங்களுக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து கிளியராக புரியும். அதனால் நீங்கள் கப் ஷேப்போட மிட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.